எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்கள் எப்போ பதவி ஏற்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து பேச பொருளாகவே அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னுமே அதுக்கு ஒரு விளக்கமோ இல்லை ஒரு தீர்வோ கிடைக்கவே இல்லை. நிறைய இடங்கள்ல விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அதையும் பார்க்க முடியுது. என்னதான் நடக்குது, ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அப்படின்ற தோ கிலோமீட்டர்னு இழுத்துக்கிட்டே இருக்கு. அண்ட் விஜய் அவர்கள் 2வது முறையாக ஆளுநரை சந்திச்சு அதுக்கு உண்டான விஷயங்களும் கொடுத்துருக்காங்க, வேண்டுகோளும் விடுத்திருக்காங்க. ஏன் அங்கிருந்து அழைப்பு வரல அப்படின்றதா மிகப்பெரிய ஒரு முரணா இருக்கு. எல்லாருமே கொந்தளிச்சு இருக்காங்க, எல்லா கட்சியினரும். இதுல வந்து அரசியலை தவிர்த்து சொல்றேன் நான். எல்லா கட்சிகளும் திமுக முதற்கொண்டு எல்லாருமே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இப்படி நடக்கக்கூடாது, தாவேக்கு ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. கமல் அவர்கள்லேருந்து, திருமாவளவன் அவர்கள்லேருந்து, கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாருமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அதை தடுத்து நிறுத்தலை, என்னால் அதை தடைபெறலை அப்படின்னா நேற்று ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க, அதாவது இன்டர்வியூ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு வருது. இல்லை, இங்கே வந்து யார் வேணாலும் நீங்கள் வந்து மெஜாரிட்டியை காட்டி நீங்கள் வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றாங்க. நேற்று நம்ம பேசினதான் இன்ன வரைக்கும் சமூக வலைத்தளங்கள் என்ன போயிட்டு இருக்கு, எல்லா நியூஸ் சேனல்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, திமுக அதிமுக இணைய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ட்டு. நேற்று கூட திமுகவோட கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கு. மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் எல்லா வெற்றி பெற்ற எல்லா எம்எல்ஏக்கள்கிட்டையுமே அவங்க பேசியிருக்காங்க. வெற்றி பெற்ற எல்லாத்துட்டையுமே அவங்க நேற்று அந்த குழுவில் பேசியிருக்காங்க. அப்படி பேசும்பொழுது காங்கிரஸை வந்து கண்டிச்சிருக்காங்க. அது நிறைய விஷயங்கள் நம்மளால் கேட்க முடிஞ்சுது, உள்ளே நினைச்சு நம்மளுக்கு தெரியாது. அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களும் போச்சே ஒழிய தாவேக்காக்கு நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு எங்கேயுமே அவங்க பேசலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் மீண்டும் சொல்கிறேன், அப்போ சொன்னதா இப்பயும், இப்போ சொன்னதா எப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் மக்களோட தீர்ப்பை வந்து தலைவணங்கி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் உண்மையுமே கூட. அதனால அவங்க எந்த ஒரு இடையூறுமே இருக்க வேண்டாம், நம்மளால இடையூறு இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அந்த மீதி இருக்கக்கூடிய எஞ்சி உள்ள அந்த சீட்ஸ் எங்கேருந்து வரும், யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது விசிகா அண்ட் கம்யூனிஸ்ட் இவங்க 2 பேரும் இன்றைக்கு நல்ல விஷயத்தை அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தள்ளி தாமதம் ஆனாலுமே கூட நல்ல முடிவாக தான் பார்க்கப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையில் விஜய் அவர்களும் இவங்களோட முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், என்டிஏ கூட்டணியிலேருந்து நாங்கள் யாருமே அழைக்கல, எந்த கட்சியினட்டும் பேசல அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது பாண்டிச்சேரியில் வேற அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து அங்கே தங்க வைக்கப்பட்டதா இருக்கட்டும், நேற்று நைட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அங்கே அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டுச்சு, என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்றத நம்மளால இன்னும் தெரியல. சூசகமாக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றது, மீண்டும் எடப்பாடி முதல்வர் ஆவார் அப்படின்ட்டு. எந்த கூட்டணி கணக்கில் அவங்க முதல்வர் ஆவாங்க அப்படின்றத இன்னும் தெளிவுபடுத்தலை. ஏன்னா திமுக ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நாங்கள் வந்து தாவேக்கா வந்துச்சு அப்படின்னாலுமே கூட எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனம் இல்லைன்ட்டாங்க. ஆனால் ஏன் மீண்டும் இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. நேற்று எடப்பாடி அவர்களும் ஆளுநரை சந்திச்சிருக்காங்க. இந்த வடிவேல் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், என்னப்பா ஒன்றும் புரியலையப்பா அப்படின்ற மாதிரி. இது அப்படி இப்படி தொட்டு போய்கிட்டே தான் இருக்குது. மற்றபடி தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு காலை முதற்கொண்டு எல்லா கூட்டங்களும் நடைபெற்றுட்டு இருக்கு. நான் எம்எல்ஏக்கள் எல்லாத்துட்டையுமே தோய்வு பெற்றாதீங்க, நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோம், நம்ம தான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஓரிரு நாட்கள் அது நடந்துடும். நீங்கள் மனசு தளர்ந்துடாதீங்க, தோய்வு பெற்றாதீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம இருக்க போகிறோம், நீங்கள் இதாக இருக்குன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டான வார்த்தைகளை, அப்படியே மோட்டிவேஷனான வார்த்தைகளை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள், ஆதவ் அவர்கள், ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள்லாம் இந்த பக்கம் என்ன தீர்வு, சட்ட ஆலோசனைகளை வச்சுலாம் அவங்க ஒரு மீட்டிங் போட்டு எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க வேலையில் இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் சோர்வு அடைஞ்சிடக்கூடாதுல. இப்போ 108 பேருமே இருக்காங்கல்ல, 108 பேர்த்துல வந்து ஒரு 4 பேர் கழிச்சிருங்களா, அதெல்லாம் முதற்கட்ட தலைவர்கள்னு வச்சுக்கோங்க. செங்கோட்டையன் அவர்களே எல்லா எம்எல்ஏக்களையும் சார்ஜ் எடுத்து டெய்லி மீட்டிங் போட்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆதரவாகவும் நிறைய மோட்டிவேஷனாகவும் பேசிட்டு இருக்கிறத நம்மளால கேள்விப்படுறோம். இன்னும் யாருமே அவங்களோட ஊர்களுக்கு இன்னும் செல்லலை. எப்படி நீங்கள் வெற்றி பெற்றதும் சென்னைக்கு வாங்க அப்படின்னு அழைச்சாங்களோ அந்த மாதிரி எல்லாருமே சென்னையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பேசுகிறவங்களாம் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். அவங்களாம் வந்து என்னங்கடா இது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாரும் அவங்க தொகுதிகளுக்கு போயிட்டு நன்றி தெரிவிக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட வேலைகளையும் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே கூட எடுத்துக்கலாம். ஆனால் தாவிக்கால ஒரு 10 எம்எல்ஏக்கள் பக்கம் காணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் காலையிலேருந்து பார்க்குறோம் ஃப்ளாஷ் நியூஸில்.
என்ன ஆச்சு, அவங்க எங்க போயிட்டாங்க, வேற கட்சிக்கு மாறிட்டாங்களான்ற கொஸ்டினும் வருது இல்ல. இது மாறவும் முடியாது. ஏன்னா அவங்க நின்னது விசில் சின்னத்துல. 108 பேருமே விசில் சின்னத்ததெல்லாம் நின்னு வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னொன்னு 10 பேர் கான்டாக்ட் பண்ண முடியலன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய, ஒரு 10 பேர் வந்து தலைமறைவாயிட்டாங்க அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஸோ அவங்க 10 பேருமே வந்து அந்த 10 பேருன்றது இவங்களா போட்டுட்ட நம்பர்ஸ் தான், இவங்களா எடுத்த விஷயங்கள் தான். ஸோ அந்த 2-3 நாட்களா மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொன்னோம் பனையூர்ல எல்லா எம்எல்ஏக்களுக்கும். அப்போ ஒரு முதற்கட்ட தலைவர் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, 10 கோடி ரூபாய் உங்களுக்கு வச்சு அழைப்பாங்க. டேபிள் மேலேயே வச்சு 10 கோடி ரூபாய் தரோம், நீங்க வந்து இணைஞ்சிருங்க, நீங்க அங்கிருந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுவாங்க. ஒரு நிமிஷம் நீங்க திரும்பி தளபதி புகைப்படத்தை பார்த்துட்டு முடிவெடுங்க. ஏன்னா அவர் உங்களை அவ்வளோ நம்புறாரு. இதெல்லாம் விஜய் அவர்களும் சொன்னாங்க. வெற்றி பெற்றதுமே எல்லாருமே பனையூர் வாங்க அப்படின்னு சொன்னது காரணமும் இதுதான். விலை பேசப்படுவீங்க, மிரட்டப்படுவீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க இங்க வந்துருங்க, நீங்க ஏன் பாதுகாப்புல ஏன் பொறுப்புல இருக்கீங்க, உங்களை என்ன மீறி தான் உங்களை தொடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அந்த மனுஷன் இவ்வளவு தூரம் போராடி தனி மனுஷனா இவ்வளவு தூரம் நம்மளை வெற்றி அடைய செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு நிமிஷம் அந்த புகைப்படத்தை அவரோட பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவெடுங்க. 10 கோடின்னு இல்லை, அதுக்கு மேலேயே விலை பேச வருவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இப்போன்னு இல்லை, எடப்பாடியில் வந்து ஒரு சின்ன அந்த தொகுதியில் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் நடந்துச்சு. நடக்கக்கூடாத ஒரு விஷயம் தான். அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் பின்னு வாங்கிட்டார். அங்கே வந்து விசில், அதாவது தாவேக்கா போட்டியிடலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருக்கக்கூடிய தனிச்சு நிற்கக்கூடிய தொலைக்காட்சி சின்னத்தில் போட்டியிட்டவருக்கு தாவேக்கா ஆதரவு கொடுத்தாங்க. அவரு 2ஆம் இடம் வந்தார். விசில் சின்னத்தில் வந்தவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க, 2ஆம் இடம் வந்திருக்காங்க, 3ஆம் இடம் வந்திருக்காங்க. ஆனால் அந்த விசில் சின்னமும் இல்லாம ஆதரவுன்னு மட்டும், தாவேக்காவோட ஆதரவு மட்டும் வச்சுட்டு இருக்க ஒருத்தர் டிவி சின்னத்துல இருந்து 2ஆவது இடமா. இதெல்லாம் பேச்சு அளவில் நடக்கக்கூடிய விஷயமே இல்லை. இதெல்லாம் செயல் அதன் ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நம்ம நன்றியோட இருக்கணும் அப்படின்றத இது பண்ணியிருக்காங்க. அது இவங்க அதை சொல்லவே வேணாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், என்ன சொல்றேன், 100க்கு 80% யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. கண்மூடித்தனமா விஜய் அவர்களை நம்புறாங்க. எவ்வளவு 10 கோடின்னு இல்லை, நீங்க பல கோடி நீங்க கொட்டினாலும் ஒரு அடி கூட அவர்கிட்ட இருந்து நவர மாட்டாங்க. பனையூர் தான் அவங்களுக்கு. தளபதி விஜய் அவர்கள் தாவேக்கா தான் அவங்களுக்கு. முதல் முறையே ஒருத்தர் நின்று இதெல்லாம் எங்கேயுமே நடக்காது, போட்டியிடுறாங்க, வெற்றி அடைகிறாங்க, எம்எல்ஏக்கள் ஆறாங்க. யார் கொடுப்பா இவ்வளவு பெரிய வாய்ப்புகள்? இப்போ இவங்க இன்னும் அட்வான்ஸா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அமைச்சரவை பேச தொடங்கிட்டாங்க. மதுரையில் வெற்றி பெற்ற ஒரு 3 பேருக்கு இப்போதைக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலாம். 3 பேருக்கு அமைச்சர் பதவிகள் கொடுக்க இப்போ பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருக்காங்க. அதில் நிர்மல்குமார் அவர்களோட பேரும் இருக்கு, கல்லணை அவரோட பேரும் இருக்கு, இன்னொருத்தர் பேருமே இருக்கு. மதுரையில் சரௌண்டிங்கில் வெற்றி பெற்ற ஒரு 3 பேருக்கு அமைச்சர் பதவிகள் கொடுக்கறதா முடிவுகள் செய்யப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அருண்ராஜ் இருக்காங்க, ஆதவ் அவர்கள் இருக்காங்க, செங்கோட்டையன் அவர்கள், எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்புகள் இருக்கும். அதை தாண்டி மதுரையில் வெற்றி பெற்ற 3 பேருக்கு வழங்குறாங்க. கோயம்புத்தூரில் ஒரு நபருக்கு வழங்குறதா பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இந்த அமைச்சர் பதவிகள், அந்த பொறுப்புகள் யார் யார்கிட்ட கொடுக்குன்றதை அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு விஷயமும் நேற்று பேசப்படுது. தாவேக்கா வந்து சட்ட ஆளுநர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட எப்படி அணுகலாம் அப்படின்னு. அது தேவையில்லை. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பேசிட்டு இருக்க நேரம் கூட அது நடந்திருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு காம்பினேஷன் தான் இருக்கும், அது வெற்றியாக தான் இருக்கும். அவருக்கு ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு கூட்டணி அமையுன்றல ஒரு மாற்று கருத்து. நீங்க சொன்ன மாதிரி இப்ப வரைக்கும் விஜய் அவர்களுக்கு அந்த பதவி அப்படிங்கிறது போகல அப்படிங்கறதுனால இந்த பக்கம் நிறைய பேர் போராட்டம் பண்றேன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஹைகோர்ட்டுக்கு போற அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. அவசரப்படுறாங்களோ, ஜனநாயகன் படத்துல ஒரு அந்த சர்டிபிகேட் இஷ்யூல கொஞ்சம் முன்னாடி அவசரப்பட்ட மாதிரி இதுலயும் அந்த அவசரம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது ஒரு அரசாங்கத்தையே அவங்க வந்து உருவாக்குறதுக்கு தடையா இருக்கும் பொழுது இதுக்கு போகலாம். அதுக்கு போகிறது வந்து அந்த ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அது சென்சார் போர்டுன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. இங்கே ஆளுநர், அங்கே சென்சார் போர்டு, இங்கே ஆளுநர், அங்கே ஜனநாயகன், இங்கே விஜய் அவர்கள். இது இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. அது நீங்கள் கம்பேர் பண்ணால் இஷ்யூ ஒன்று தான். ஆனால் நீங்கள் அந்த விஷயன்றது எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு அரசே அமைக்கணும்ல. அந்த மாதிரி தான் இவங்க போகிறதுன்றது. எங்க ஒரு ஆளுநர்கிட்ட கேட்குறாங்க, அவர் 2 முறை அணுகியுமே அவரால் நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அடுத்தது என்னன்னு தானே பார்க்கணும். அதுதான் சொல்கிறேன், அவ்வளோ கூட தேவையில்லை. இன்னும் ஓரிரு நாளில் அது நடந்துருன்றோம். அவருக்கு தேவையானது கிடைச்சிடும். பலமாகவே நிற்க போகிறாரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறான்றதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னொன்று, பேக்கப்புக்கு நிறைய பேர் மறைமுக குரல் இருக்கு. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம்ல, அவங்களா இருந்துகிட்டு தான் இருக்காங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் தொடர்ந்து மன உடைச்சல்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பட்டினப்பாக்கம் வீட்டில் இருந்து நீலாங்கரை வீட்டுக்கு வரும்போது அவர் இப்படி கண்ணில் கை வச்சுட்டு வர மாதிரி அந்த வீடியோலாம் இப்போ சரியா வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து மீடியாக்களில் சந்திக்க கூடாதுன்ற ஒரு விஷயம் தான். நம்ம ஆட்கள் தான் காருக்குள்ளே ஃப்ளாஷ் அடிச்சு அது வெளிச்சம் இருந்தக்கூடிய இடத்துல அந்த காரை நிற்கப்படுச்சு. அவரு அப்படிலாம் வரலைங்க. எல்லாமே திங்கிங் தான், அடுத்து என்னன்றது யோசனை தான்.
இங்கே வந்து கான்வாய் எடுத்துட்டாங்க, அந்த மெட்டல் டிடெக்டர் எடுத்துட்டாங்க, அவ்வளோ பாதுகாப்பு காவலர்கள் நிறுத்தினாங்க, அதையும் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் பொழுது யாருக்கா இருந்தாலும் ஒரு நெருடல் இருக்க தான் செய்யும். இன்னொரு விஷயம், அந்த பாதுகாப்பு வசதிகள்லாம் பின்வாங்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் விஜய் அவர்களே வந்து இது வந்து நார்மலா எல்லா மக்களும் இருக்கக்கூடிய இடம். இங்க இத்தனை காவலர்களும் இத்தனை பாதுகாப்பு படையினரும் போட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு தயக்கமோ ஒரு ஒரு சலசலப்போ ஏற்படதான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துருங்க அப்படின்னு விஜய் அவர்களே வேண்டுகோளை கேட்டிருக்காங்க. என்னோட அலுவலகத்தில் போடுங்க, பனையூர்ல போடுங்க, கட்சி அலுவலகத்தில் போடுங்க, பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் போடுங்க, வீட்டில் போடுங்க. அது கண்டிப்பாக அது இருக்க தான் செய்யணும். ஆனால் இவ்வளோ வேண்டாமே அப்படின்ற மாதிரி அவர் சைட்லேருந்து கேட்டதாகவும் நிர்மல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம், ஏய் என்னடா நீங்கள் கதை கொடுக்குறீங்களா, ஆனால் நிர்மல் அவர்களே இதை சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப அதை நம்பி தான் ஆகும். ஏன்னா அது காலையில் அங்கே இருக்கக்கூடிய விஐபிஸ்லாம் வாக்கிங் போகிற ஏரியாங்க. அது நீங்கள் நீலாங்கரை நம்ம போயிருக்கோம்ல, நம்மளுக்கு தெரியும். அவர் வீட்டு எட்டி தான் பார்க்க முடியாது இல்லையா, அது கேட்டே அவ்வளோ பெருசு இருக்கும். பட் மற்றபடி எல்லாருமே கேஷுவலாக வந்துட்டு போகிறது, இதாண்டா விஜய் வீடு அப்படின்னு ஊர்லேருந்து கிளம்பி வருவாங்கலாம், வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க, காரில் வருவாங்க, அவங்களாம் கூட்டிகிட்டு வந்து இதான் விஜய் வீடு பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அங்கே நின்று செல்ஃபி எடுக்கிறது. இது யதார்த்தமாக நடந்தக்கூடிய விஷயம் தான். இன்றைக்கி அவர் நாளைக்கே அவர் சிஎம் ஆனாலுமே கூட இவ்வளோ பாதுகாப்பு போட்டு அவங்கள இது பண்ண வேணாம். பாதுகாப்பு வசதிகள் இருக்கணும். ஒரு முதல்வருக்கு இல்லாத பாதுகாப்பு வசதிகள் இல்லைன்னு வச்சிங்களேன். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ திணிக்க வேண்டாமே அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு வழியே, மற்றபடியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இது கண்டிப்பாக மீண்டும் வரும், பிரம்மாண்டமாக வரும் அப்படின்றதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லை சந்தேகமும் வேண்டாம்.